அந்த இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபார்மேட்டடா, அதாவது வந்துட்டு இந்த சின்ன சின்ன நாடுகள் இருப்பாங்க. அவங்க ஒண்ணும் பெருசா பண்ண மாட்டாங்க. உப்புக்கு சப்பா இருப்பாங்க. அவங்க கிளம்பி போயிருவாங்க. இந்த இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா நடுவுல ஏதாவது இருக்கும். முக்கியமா இந்தியாவும், ஸ்ரீலங்காவும் அதிகமா டைட்டில் அடிச்சுக்கிறாங்க. இப்படின்றது தான் எப்பவுமே நடந்துகிட்டு வருது. இந்தியா 8 முறை கப் அடிச்சிருக்கு. ஸ்ரீலங்கா 6 முறை கப் அடிச்சிருக்கு. பாகிஸ்தான் 2 முறை கப் அடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட்ல இவங்கள தாண்டி வேற யாரும் கப்பே அடிக்கலங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். ஹாங்காங்கு, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க யாருமே இதுல கப்பையே தொட்டு பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட் இந்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா அப்படின்னா, இதே டெம்ப்ளேட்ல திரும்பவும் இது நடந்துச்சுன்னா போகாது. ஏன்டா, அப்ப எனக்கு புரியல. நீ நினைக்கிறேங்கிறதுக்காக, நீ ஆசைப்படுறேங்கிறதுக்காக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காக, WWE மாரி இதை என்ன ஃபார்மேட் பண்ணி டெம்ப்ளேட்டா எழுதி ஸ்கிரிப்ட் பண்ணி, எப்பா நீ அடிக்கிற மாதிரி அடிக்கணும், அவன் இவ்வளவு கத்துறோம். இது மாதிரியா பண்ண முடியும்? நடக்கிறதாங்க நடக்கும். இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜெயிக்குது. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது மொத்தமா எல்லாரும் ஒரு 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 ஆர்வத்தோட பார்க்கக்கூடிய டோர்னமெண்டா மாறணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா ஆகும்னு சொல்றேன். அது நடந்தே ஆகணும், ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அது மாதிரி நடந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு ஒருவேளை இந்தியா 2007 வேர்ல்டு கப்ல எப்படி வந்து பங்களாதேஷ் கிட்ட அடி வாங்கிச்சோ, அந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில இந்தியா அந்த மாதிரி எந்த டீம்டையும் அடி வாங்கவே வாங்காது. குடுக்க தான் செய்யும். பட் சொல்றேன், அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இன்னும் டோர்னமெண்ட் என்னடா யாட்டடா ஏய் டேய் அப்படின்னு எல்லாரும் அடுத்தடுத்த மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டே பார்ப்பாங்க. இந்தியா கஷ்டப்பட்டு உள்ள போகணும். இந்தியா உள்ள போகணும்னா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். இது தோத்துட்டா இந்தியா சூப்பர் 4க்கு போகாது. சூப்பர் 4ல இந்த மேட்ச் தோத்துட்டா இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போகாது. அப்படின்ற மாதிரிலாம் மேட்சஸ் நடந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.